ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை சீரியல் எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, மாசு செம்ம மாசு அப்படிதாங்க விஷயம்லாம் நடக்க போகுது. அப்படின்னு கேட்குறீங்களா? முத்துக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. அது யாரு? ரோகிணியோட மூத்தார்கிட்ட இருந்து வருது. அவங்க என்ன முத்து நல்லா இருக்கியா? எல்லாம் நல்லா விசாரிக்கிறாங்க. என்ன சார் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தியான்னு கேட்குறாங்க. ஆமா சார் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். டாக்டரும் பார்த்துட்டு சில டேப்லெட்ஸ்லாம் குடுத்தாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நம்பிக்கையா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கியா? நல்லா விசாரிச்சுக்கிறாங்க. இருந்தாலும் நான் மீனாவ ரொம்ப மிஸ் பண்றேன். நீங்க எப்பவுமே மீனா பத்தி தானே பேசிட்டு இருப்பீங்க முத்து. எனக்கு ஆசையா இருக்கு பார்க்கணும்னு சொல்றாங்க. உடனே முத்து என்ன பண்றாங்க? வாங்க 2 பேரும் வாங்க வீட்டுக்கு போலான்னு சொல்றாரு. இல்லப்பா அடுத்த ட்ரிப்பு நாங்க நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டிய வேலை இருக்கு. அப்ப நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சார் இப்ப என்ன விஷயம் நீங்க வந்திருக்கீங்க கேட்கிறாரு. இல்லப்பா எங்களுக்கு நாங்க ஃபேமிலியில ரொம்ப தப்பு பண்ணிட்டோம்ப்பா. என் தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் நாங்க ரொம்ப கொடுமைப்பட்டுட்டோம். அதுதான் நாங்க அனுபவிக்கிறோம். வீட்ல எல்லார் ஃபோட்டோ இருக்கு. அவங்க ஃபோட்டோ தான் இல்ல. ஒரு நல்ல ஃபோட்டோ ஸ்டுடியோ இருந்தா சொல்லுப்பான்னு சொல்றாங்க. முத்து என்ன பண்றாரு? ஒரு நல்ல ஸ்டுடியோ கூட்டு போறாரு. அங்க அவரோட ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்லிட்டு பிக் சைஸா ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அந்த சின்ன சைஸ் ஃபோட்டோலாம் குடுக்குறாங்க. இந்த நேரத்துல அவங்க பேசிட்டே இருக்காங்க. பேசிட்டே இருக்க சொல்ல அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ரோகிணியோட மூத்தாருக்கு. அவரு அந்த இடத்துலருந்து அப்படியே போயிடுறாரு. இந்த ஃபோட்டோ பிரிண்ட்ட பார்த்த உடனே நம்ம முத்துக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. என்னடா இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாரியே இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த ஃபோட்டோ எடுத்து அப்படியே கண்ணு விரிச்சு அப்படியே பார்க்குறாரு. ஒரே அதிர்ச்சிங்க. என்ன இது? நம்ம பார்லர் அம்மா மூஞ்சி மாரி இருக்கே! அப்படின்ட்டு ரொம்ப ஷாக் ஆகி அவர்கிட்ட கேட்குறாரு. அண்ணா இந்த ஃபோட்டோ யாருது? என்ன விஷயம்? அப்படின்னு கேட்குறாரு. அட நீ வேறப்பா! இவங்க தான்ப்பா என்னோட தம்பி சம்சாரம். நாங்க வாழ்க்கையில இவங்களுக்கு ரொம்ப கொடுமை பண்ணிட்டோம். ரொம்ப வேதனைலாம் குடுத்துட்டோம்ப்பா. அதுக்கு தான்ப்பா நாங்க தண்டனை அனுபவிக்கிறோம். எப்படியோ இந்த பொண்ண மனச மாத்தி எங்க கூட கூட்டிட்டு போயிடலான்னு பார்த்தா, அந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டுதுப்பா. அந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டுதுப்பா. கூடிய சீக்கிரம் அந்த பொண்ணு நாங்க கூட்டிட்டு போயிடுவோம். இந்த பொண்ணு பேர் கல்யாணிப்பா. இவளுக்கு ஒரு குழந்தை இருக்கு கிறிஷ். அவன தான் நாங்க தத்தெடுக்கலான்னு போனோம். அதுக்கும் அந்த பொண்ணு ஒத்து வரலன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாருங்க. இத கேட்ட முத்துக்கு என்ன பண்றது? ஏதுன்னு தெரியல. தல அப்படியே கிறுகிறுன்னு சுத்துது. ஒண்ணுமே நடக்கல. என்னடா நடக்குது நம்மளுக்கு? நம்மளுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் நடந்திருக்கேன்னு அவருக்கு என்ன பண்றதே தெரியலங்க. இவ்வளோ கோவத்தோட என்ன பண்றாரு, நேரா வீட்டுக்கு தான் போவாருன்னு பார்த்தா, நேரா சரக்கு அடிக்க போயிடுறாரு. ஃபுல்லா சரக்கு அடிச்சிடுறாரு. சரக்கு அடிச்சுட்டு, அவர் அந்த வீட்ல நடந்த விஷயத்தெல்லாம் ரீகால் பண்ணி பார்க்குறாரு. கறி வெட்டுற ஆள் இந்த ரோகிணிக்கு மாமான்னு சொன்னதையும், அவங்க அப்பா மலேசியான்னு சொன்னதையும், இவங்க எல்லாம் ஒவ்வொரு விஷயத்துலயும் இந்த ரோகிணி தான் கல்யாணின்ற விஷயத்த ஏதோ ஓரளவு நல்லாவே அஸ்யூம் பண்ணிட்டாரு நம்ம முத்து. இதெல்லாம் ரீகால் பண்ணி பார்க்குறாரு. இவ்வளோ விஷயம் ஏமாத்திருக்கேன் இந்த பொம்பளை, என்ன பண்றது தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோட வீட்டுக்கு போறாருங்க. இங்க ஜாலியா நம்ம விஜய் அம்மா பேசிட்டு இருக்காங்க அண்ணாமலையா கிட்ட. முத்துக்கு ரொம்ப கோவமா வீட்ல ஒரே கத்தி ஆர்ப்பாட்டம் பண்றாரு. எல்லாரும் வெளியே வாங்க, மனோஜ், ரோகிணி, ஸ்ருதி, ரவி எல்லாம் எங்க இருக்கிறீங்க? எல்லாருமே வாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அலப்பறை பண்ணிட்டு இருக்காரு. கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காரு மக்களே. முழு விஷயத்தை அவர் வெளிப்படுத்துவாரா என்னன்னு தெரியல. ஒருவேளை அப்பாவோட மனநிலையை நினைச்சு அப்பாவுக்கு எதனா ஆயிடுமான்ட்டு எதனா யோசிச்சு வந்த விஷயத்த மறைச்சிடுவாரா? இதெல்லாம் கனவா நினைவான்னு ஒண்ணுமே புரியல. நம்ம பார்லமாக்கு ஒரே குழப்பம். என்னடா இது? ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்காளே இந்த மீனா, நம்ம எப்படி சமாளிக்கிறது தெரியலையே, அவ வேற சொல்லிடுவாளோ என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு மனக்குழப்பத்தில் இருப்பாங்க. உடனே மீனா பார்க்கறதுக்காக ஃபோன் பண்ணுவாங்க. மீனா நான் உங்களை பார்க்க தான் வரேன், எங்கே இருக்கீங்கன்னு கேட்பாங்க. நான் இங்கே பூ கட்டுற இடத்துல தான் இருக்கேன், என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்வாங்க. உங்ககிட்ட தனியாக பேசணும், தயவு செஞ்சு சொல்லிட்டாருங்க, என்னோட வாழ்க்கையும் உங்ககிட்ட தான் இருக்குது, கிறிஷோட வாழ்க்கையில் தான் அடங்கியிருக்கு. இப்போ தான் மனோஜ் கிட்ட ஒட்டி வர்றான், இந்த நேரத்தில் பிரிச்சிட வேண்டாமே, நானே சொல்லிடுறேன். ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்கீங்க, இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க மீனா, நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன், தயவு செஞ்சு ப்ளீஸ் கெஞ்சி கேட்டுக்கிறாங்க. உன் நடிப்பு நாடகத்தெல்லாம் ஒரு அளவு இல்லையா? உனக்காக நான் எவ்வளோ பொய் பேசியிருக்கேன், அந்த குடும்பத்தையும் ஏமாத்திருக்கேன். இனிமேல் என்னால் எந்த பொய்யும் பேச முடியாது. எனக்கே பயமா இருக்கு. நான் வாய் தவறி உளறிடுவேன்னு சொல்லிட்டு என் புருஷனை ஏமாற்ற முடியாது. எங்க மாமனாரையும் என்னால் ஏமாற்ற முடியாது. உனக்காக தான் நான் பொறுத்துட்டு இருக்கேன். நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. இதுக்கு ஒரு முடிவு நீ தான் எடுக்கணும். இல்லைன்னா அதை நான் சொல்லிடுவேன். பார்த்துக்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டு இவங்க எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாங்க. அப்போ இவங்க கிட்ட வேலை ஆகல. இப்போ என்னதான் நடக்க போகுதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு மக்களே. முத்து எப்படி இதை சொல்லுவாரா? ஒரு வேளை இதை சொன்னா அப்பாவுக்கு என்ன ஆயிடுமோன்னு சொல்லிட்டு வேதனைப்படுவாராம். இல்லைன்னா தான் ஒய்ஃபு கிட்ட இதை சொல்லுவாரா? இதெல்லாம் வெறும் கனவா? ஒருவேளை முத்து இதெல்லாம் கனவு கண்டிருப்பாரா என்னன்னு தெரியல. அடுத்து வர வீடியோவில் தான் நம்ம பார்க்க முடியும் மக்களே. அவ்வளோ சீக்கிரம் டேரக்டர் இப்போ முத்துக்கு தெரிஞ்சா ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி எப்படி டேரக்டர் ரோகிணியை காட்டி கொடுக்குறாரா இல்லைன்னா காப்பாத்துறாரான்னு சொல்லிட்டு பல சுவாரஸ்யமான விஷயம் நம்ம சிறகடிக்க சீரியல் எபிசோடில் தான் நம்ம பார்க்க முடியும் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வர வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.